ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து லேப்டாப்போட ரேமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு 4GB ரேம் இருக்குது. அந்த 4GB ரேமை எப்படி லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா சோனி லேப்டாப் என்னோட தான். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. இதை நான் 8GB மாற்ற போகிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு 4GB வந்து போட போகிறேன் இந்த லேபுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 4GB இருக்குது. 3.90GB வந்து யூஸபிள் இருக்குது. சிஸ்டம் டைப் பார்த்திங்கன்னா 64 பிட்டு, ப்ராசஸரும் 64 பிட்டு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் 64 பிட்டு. இது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்ட விண்டோஸு. இங்கே பார்த்திங்கன்னா விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டடு. நீங்கள் விண்டோஸ் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரேமை அப்கிரேட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த லேபை வந்து ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஷட் டவுன் பண்ண முன்னாடி நல்ல லேப் ஒர்க்காக பார்த்துங்க. இதான் சோனி லேபு. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்சங் 4GB ரேம். சாம்சங்கில் இந்த ரேமோட என்ன ரேம் அப்படின்னு பார்த்துங்க. DDR3 இருந்தால் DDR3 ரேம் வாங்கிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா PC ரேம் இந்த மாதிரி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் ரேம் இந்த மாதிரி இருக்கும். லேப்டாப் ரேம் அதில் பாதி தான் இருக்கும். இந்த ரேமை தான் நான் இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். DDR3 ரேம். இது உங்கள் லேபோட ரேம் தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஷட் டவுன் பண்ணிட்டேன். என்னோடய லேபில் பார்த்திங்கன்னா தனியாக ரேம் இது பண்ணுறதுக்கு அப்படின்னாலே தனியாக கட் அவுட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் லேப்டாப் வந்தால் பின்னாடி பேக் பேனல் ஃபுல்லாகவே கழட்டணும். எனக்கு தனியாக ஸ்லாட் கொடுத்துருங்கனால தனியாக அந்த ஸ்லாட்டை மட்டும் கழட்டிட்டேன். பார்த்திங்கன்னா 2 ரேம் போடுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஒரு 4GB ரேம் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு ஸ்லாட் இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கின 4GB வந்து இதில் போடுறேன். ப்ரஷ்ஷை வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணாதனால டஸ்ட் ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கும். மெயினாக கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேமை வந்து எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா 2 பின் இருக்கும். இந்த பக்கம் ஒரு பின் இருக்கும், இந்த பக்கம் ஒரு பின் இருக்கும். அந்த 2 பின்னையும் அட்ற டைமில் ஜென்டிலாக இழுத்தீங்க அப்படின்னா ரேம் வந்து மேலே எழுந்திரிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஜென்டிலாக கரெக்டாக பிடிச்சி 2 ரேமையும் இழுத்துடணும். பார்த்திங்கன்னா மேலே எழுந்திரிச்சிருச்சு. அப்படியே நீங்கள் எடுத்துடலாம். நான் எதுக்கும் இன்னொருக்கா உங்களுக்கு கிட்ட வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. பார்த்திங்கன்னா 2 பின் சேம் அட்ட டயத்தில் எடுத்திங்கன்னா மேலே எழுந்திரிச்சிருச்சு. அப்படியே எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கட்டிங் கரெக்டாக அந்த இடத்துல உட்கார மாதிரி கரெக்டாக வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆயிரும். ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அது முடி நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு ரேம் போட போகிறோம். அந்த பின்னுக்கிட்ட ஏதாவது டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. மெயின் ப்ரஷ்ஷை வச்சு தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். உள்ள டூத் ப்ரஷ் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். கிளாத்தை மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த சின்ன நூல் கூட அதில் போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து டிடெக்ட் ஆகாது. இப்போ வந்து சாம்சங் ரேமை கரெக்டாக பின்னு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக அந்த இடத்துல வைங்க. நான் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் பிகினர்ஸ் வந்து கரெக்டாக வைக்க மாட்டீங்க. நான் கொஞ்சம் கிராஸாகவே வச்சு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் கிராஸாக வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு லாக் ஆகாது. பார்த்தீங்கன்னா லாக் ஆகலை, அது வந்து இடிக்குது. நீங்கள் ரொம்ப அழுத்திட்டீங்க அப்படின்னா ரேம் வந்து உடஞ்சிரும் அந்த கார்னரு. நல்லா பாருங்கள். ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஸ் ஆகலை. இப்போ கரெக்டாக நீட்டாக வைக்கிறேன் இருங்க. கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லாக் ஆகிடுச்சு. 2 பக்கமும் லாக் ஆகிடுச்சு. இப்போ ரேம் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிச்சு. நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக அன்ஸ்க்ரூ பண்ணால் கரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இருங்க. ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாம். நீட்டாக பொறுமையாக கழட்டுங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கில் உடஞ்சிருச்சுன்னா பேனல் மாற்றுறதே நிறைய செலவாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி உடஞ்சிருக்குங்க பாருங்கள். இந்த 2 கார்னர்லேயே கைப்பிடிச்சி தான் தூக்குறேன் நானே. ஏன்னா அது கொஞ்சம் கீழே வந்து உடஞ்சிருச்சு. இப்போ ஆன் பண்ணுறேன் இருங்க. பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் வேறு ஏதாவது வீடியோ பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் நம்ம ஆளுங்க யாரும் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. பண்ணிங்கன்னா எதை பற்றி வீடியோ பண்ணணுமோ அதை பற்றி வீடியோ பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டேன். சேம் அதே லேப் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேங்க. பார்த்திங்கன்னா 8GB ரேமாக மாறிடுச்சு. உங்கள் பாருங்கள் 8GB 7.90 யூஸபிள். இதனால் உங்கள் லேப் வந்து ஸ்பீடாகும் அப்படின்னா ஓரளவுக்கு தான் ஸ்பீடாகும். மல்டி டாஸ்கிங்க்கு ரேம் வந்து மெயினாக இதாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடு எதிர்பார்க்காதீங்க. நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா சேம் லேப் அதே லேப் தான் சோனின்னு இருக்குது பாருங்கள். மல்டி டாஸ்கிங்க்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரேம் அப்கிரேட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4GB ரேம் 8GB ரேம் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா. இந்த வீடியோ மூலிமா ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.